இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்குது ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். இதில் என்ன பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ்னால் நமக்கு தெரியும் அறிவியல்னு. அப்படின்னா என்ன, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் அறிவியல் சொல்லுவோம். அப்போ நோயிங் தி ட்ரூத், இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படின்னா என்னத்தான், நம்மளை சுற்றி ஒரு நேச்சர் இருக்குது, ஒரு சைக்ளிக் சேஞ்சஸ் இருக்குது, அப்புறம் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெக்னாலஜிவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சயின்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஒன் வேர்டு அப்படின்னு கேட்டால் என்ன கேட்கலாம் அப்படின்னா, சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, டு நோ அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான். அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நிறைய டீலிங் வித் படிக்கிறோம். நம்ம இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம், பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம். இது எதுக்கு படிக்கிறோம், நம்மளுடைய ஹியூமன் பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அப்புறம் நம்மளுடைய அப்சர்வேஷன் பற்றின சில விஷயங்களை நேச்சுரலாக தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 19th செஞ்சுரியில் இதை சயின்ஸுன்ற விஷயத்த ஒரு காயின் பண்ணாங்க, சொன்னாங்க. அப்புறம் நேச்சுரல் ஃபிலாசபி சயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஓரல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, மோட் ஆஃப் தி கன்வேயிங் ஆஃப் த நாலேஜ், இந்த மாதிரி ஓல்டஸ்ட்டு நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜ் இதெல்லாம் சொல்கிறதுலாம் சயின்ஸு. ஸோ 2 கொஷின்ஸ் தான் இந்த பேஜில் கேட்கலாம். சயின்ஸ் மீன்ஸ் டு நோ தி ட்ரூத். எப்போ இது ஸ்டார்ட் பண்ணதுன்னு 19th செஞ்சுரி. எஜிப்தியன்ஸு சயின்டிஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸலன்ஸ் வேல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அப்போ ஹிந்துஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிற மாதிரி அந்த இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன் எப்போ இருந்ததுன்னா அந்த பீரியட் ஆஃப் த டைம் கேட்கலாம். ஒன் வேர்டுக்காக சொல்கிறேன், 3300லேருந்து 1300 BCயில் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஆர்டிகல் 51A நிறைய ஆர்டிக்கல் படிக்கிறோம். 21Aன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எஜுகேஷன் படிக்கணும் கம்பல்சரி அப்படிங்கிற விஷயம் தான். அதே வந்து 51A ஆர்டிக்கல் அது பகுதி பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. ஆர்டிக்கல்லாம் நினைத்தோன்னா பகுதி அப்படின்னு அர்த்தம். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய எப்படிலாம் பிரித்து வச்சுருப்பாங்க, பகுதி 1, பகுதி 2, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் தான் இந்த 51A இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, இட் ஷால் பி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் தி சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி என்கொயரி அண்ட் ரீஃபார்ம். அதாவது மோனமெண்ட்ஸ், மற்றபடி சயின்டிஃபிக் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தை 51Aல சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா எப்படி இருக்கும், ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை இன்வால்வ் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வேஷன் பண்ணுவோம். சிஸ்டமேட்டிக்னால் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி எழுதுவோம். எய்ம், அந்த அப்பேரட்டஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், அது என்ன ப்ரொசீஜர் அப்படி எழுதுவாங்க. கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல்னால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கூடிய ரிசல்ட்டை ஈவெண்ட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். குவாலிட்டி அப்படின்னா ஒரு தரமான விஷயம், குவான்டிட்டினா எந்த அளவுக்கு அதனுடைய அதாவது எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இது கேட்கலாம். சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் த ஃபினாமினாவில் என்ன மாதிரியான சயின்டிஃபிக் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், அடுத்து கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதெல்லாம் சிஸ்டமேட்டிக், இந்த ப்ரொசீஜரை நான் பண்ண போகிறேன். அடுத்து வந்து கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் எக்ஸ்பிரிமெண்ட்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். அப்போ நான் கொண்டுட்டு வர எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்கணும், நல்லா தரமானதாக இருக்கணும், அது குவான்டிடேட்டிவாக இருக்கணும். இதை பண்ணுறதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் செகண்ட் லா சொல்லும்போது F=ma அப்படி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் மாடலாக கொண்டு வரணும். ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தி தியரிஸ். நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம தியரட்டிக்கலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோன்னு இருக்கும். ஸ்ட்ரீம் லைனாக ஒன்றும் கிடையாது, ஒரு ஃப்ளோ ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊதுபத்தி ஏற்றுறோன்னு வச்சுக்கேன், ஊதுபத்திலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து ஒரு டைம் வரைக்கும் ஸ்ட்ரீமாக வரும், அது லைனாக வரும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமேல ஊதுபத்தியோட கொளுத்தி பாருங்கள், அதுக்கப்புறம் அப்படி அலையாக போகிற மாதிரி இருக்கும். அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. இது இடையில இருக்குது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி சொல்லுவாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டு மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா
-1லேருந்து 0.5 வரைக்கும் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கும்போது 0.5 தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது. அது ப்ரிடிக்ஷன் என்ன, -1லேருந்து 0.5 வரைக்கும் தியரிட்டிக்கலாக ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வர்றது என்ன 0.5. அப்போ அது நம்ம வெரிஃபை பண்ணுறோம். சம்டைம் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ், அந்த தியரி வந்து ஃபால்ஸாக கூட வரலாம். ஏன்னா நம்மளோட PhD ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் இப்படி தான் வரணும்னு கிடையாது. நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் அடிப்படையில் டிஃபர் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு என்னென்ன மாடலிங், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸு, கண்ட்ரோல்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆஃப் த ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மெட்டாலிக் ராடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஒரு எண்டை ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆகுது. இந்த அந்த ஹீட் வந்து ஒரு அதர் எண்டுக்கு போகும். இதே வந்து நீ வுட்டு இருக்கு இல்லையா, மரத்தை ஹீட் பண்ணால் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு செய்யலாம். ராடை இது பண்ணோம்னா நம்ம கையை பிடிச்சிட்டு செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ராடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸில் என்ன பண்ணோம், வைப்ரேட் ஈஸியாகும். ஓகேவா, அதோடைய அதிர்வை வந்து வேகமாக கொடுத்துரும். ஆனால் வுட்டை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர், இது வந்து கண்டக்டர்ஸ் மெட்டல்ஸ், அதனால் ஈஸியாக ஹீட் ஆகும். ஏன் இப்படி ஆகுது, இந்த ஹீட் ஏன் ஃபெல்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏன் உணர்றோன்னா, what happens with the other end, when it is heated, how does the heat is reach the other end, is the effect true for all materials? எல்லா மெட்டீரியல்ஸும் கிடையாது, சில மெட்டீரியல்ஸ் கண்டக்ட் பண்ணவும் பண்ணாது. அப்போ ஹீட் ஃப்ளோ ஆகிற மெட்டீரியல்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது நம்ம யூனிட் 8ல் சொல்லுவாங்க, அப்போ நம்ம பார்க்கலாம். அதை இப்போதைக்கு ஃபிசிக்ஸை பற்றி சொல்கிறோம். சரி, இப்போ தான் நம்ம கிளாஸ்க்கே வரோம். ஃபிசிக்ஸுன்னு இன்ட்ரொடக்ஷன்ஸை என்ன சொல்லுது அப்படின்னா, டிரைவ்டு ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் தி க்ரீக் வேர்ட்ஸ் ஃபியூசிஸ், அதாவது நேச்சர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்சர்வேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நேச்சர். அப்போ ஃபியூசிஸ் அப்படிங்கிற மேனரில் தி ஸ்டடி ஆஃப் தி நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா இஸ் டீல்ட் வித் தி ஃபிசிக்ஸ். அப்போ ஃபிசிக்ஸ் வந்து மோஸ்ட் பேசிக் ஆஃப் தி சயின்சஸ். இப்போ யூனிஃபிகேஷன் அண்டு ரிடக்ஷன் இருக்குது, எடுத்து பார்ப்போம். கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்.